அதிகமாக சமூக வலைதளங்களில் திட்டப்பட்ட ஒரு நபரா வடிவேல் வளர்ந்துருக்காரு, அவரை ஒழிக்க முடியுமா? விஜய் வளர்ந்துட்டாரு, அவரை ஒழிக்கலாம், இதை வச்சு ஒழிக்க முடியுமா? அந்த கெட்ட புத்தியில் போகிறது. ஏன் இது கூட்டணி வச்சுக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக எதிர்கட்சி ஆளுங்களெல்லாம் பழனிசாமியோ சசிகலாவையோ ஸ்டாலினையோ எல்லாத்தையும் கேவலப்படுத்தி பேச வேண்டியதானே? உங்களால் தாட்டா செத்தாரு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்பாவனை பற்றி யாராவது பேசுறீங்களா? 3 படங்க, ஊமை ஒளிகள், உழவன் மகன், செந்தூரப்பூ 1 வருஷம் ஓடிச்சு. அபாவனம் விஜயகாந்த் எங்கேயோ கொண்டு போன படம் தான். ஒருவே பேசலையே அதெல்லாம். ஏன்னா ஆபாவனம் காணாம போயிடுச்சு. அருண் பாண்டிய வரலையே, ஏன்னா இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்ல, ஃபீல்ட்ல இல்லாதவங்க இல்லைன்னாக்க விட்டுற வேண்டியது. ஃபீல்ட்ல இருக்காங்கன்னா அவங்க விஜயகாந்தை வச்சு அவங்களை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது இது வழி உண்டா? இதை வச்சுட்டு இதுதான் நடக்குது. மீடியா பண்றது அதுதான் பண்ணிட்டு இருக்கு. யார் ஃபீல்டில் இருக்காங்க அவங்க பேரை விஜயகாந்த் பேர் வந்தியா அப்படி சொல்லி அவங்க பேரை கெடுக்கிறதுக்கு தான் அவங்க பண்ணிட்டு இருக்கு. அவருடைய ரசிகர்கள் பேரில் அவங்கள பற்றி நீங்கள் எழுதுறதுலாம் என்னன்னு பார்த்தாக்கா, யாரெல்லாம் பாப்புலராக இருக்காங்க அவங்க பேரெல்லாம் விஜயகாந்த் பேரை வச்சு அவர் பேரை குட்டிச்சோர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அதிகமாக சமூக வலைதளங்களில் திட்டப்பட்ட ஒரு நபரா, ரொம்ப கெட்ட சொற்களை சொல்லி திட்டுற ஒரு நபராக இருக்கிறது வடிவேலு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சூழலை? அது வழக்கமாக உள்ளது தானே. இப்போது வடிவேலு எதிர்த்து ஓப்பனாக பேசினவர் அவர் தான். அவருக்கு மத்தியில் நிறையா பாலிடிக்ஸ் இருந்தது. இதில் வடிவேலு திட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு? இன்றைக்கி வடிவேலுக்கிட்டேயும் மார்க்கெட் இல்லைங்கிறது தான் நிலைமை. அட்லீஸ்ட் வடிவேலு 2-3 புது படங்கள் இப்போல்லாம் நடிச்சிருக்காரு. ஒரு இது அவார்டு கூட சமீபத்தில் வாங்கினார் போட்டு. விஜயகாந்த் போனதுக்கப்புறம் எங்கே இவங்கெல்லாம் இந்த இப்போ திட்டுறாங்களே வடிவேலு, அன்றைக்கே அந்த வடிவேலு வீட்டிலலாம் கண்ணில் அடியில் பக்கத்து வீடு தானே அவர். இதெல்லாம் இந்த நேரத்தில் என்ன, இப்போ ஒருத்தர் இறந்துட்டாக்கா அந்த சொந்தக்காரன் என்னையும் சேர்த்து குழியில் போட்டு போய்ச்சிருங்க, நான் இனி வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்னு சேர்த்து போய்ச்சிருவீங்களா? இதெல்லாம் அந்த நேரத்தில் வர்ற சில விஷயங்கள். இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வடிவேலுக்கும் அவருக்கும் விரோதம் இருக்கிறது எல்லாத்தையும் தெரியுது. அது மாதிரி வடிவேலுக்கு அந்த இன்னொரு நடிகர் காமெடி நடிகருக்கு மத்தியில் சிங்கமுத்து அவங்க மத்தியில் இது நடந்தது. விவேகம் வடிவேலுக்கு மத்தியில் கூட தான் வித்தியாசங்கள் இருந்தது. அது மாதிரி ஒவ்வொரு நடிகர்களுக்கு மத்தியில் இப்போ நடிகர் விஜய் மேலே ஏன் செருப்படுத்தி அடித்தாங்க? விஜய் என்ன பண்ணார் அவரை? இல்லை, விஜய் இப்போ அவரால் வளர்க்கப்பட்டவர். விஜயகாந்தோட முதல்ல விஜய் வளர்த்து விட்டார். இப்போ வளர்ந்து வந்திருக்காரு. ஒரு சாவும் தருவாயில் இருக்கும்போது கூட பார்க்கல. விஜயகாந்தை வளர்த்து விட்டது யார்? அவங்க விஜயை வளர்த்து விட்டது இவர் இல்லைன்னு சொல்லலை. விஜயகாந்தை வளர்த்து விட்டது யார்? எஸ்எஸ்சி சொல்கிறீங்களா? சட்டம் ஒரு இரிட்டர் வர்றவர்களும் ஒரு ஆர்டினரி ஆக்டருங்க அவர். விஜயகாந்துக்குன்னு ஒரு அறிமுகம் கிடையாது. சும்மா படங்களில் வந்துக்கிட்டு இருந்தார், அவ்வளோதான். வேறு ரஜினிகாந்த் மாதிரியே இருக்காருங்கிற பேரோடு தான் இருந்தார். சட்டம் ஒரு இரிட்டரை தான் அவருக்கு ஸ்டார் அந்தஸ்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் நெருங்கி நின்னாங்க. இவராக தான் இப்போ தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்தணும், ஹீரோவாக அறிமுகப்படுத்தணும் அவர் ஆசைப்பட்ட போது விஜயகாந்த் தான் சொன்னார், என் படத்தில் போடு, நான் நடிகர் படத்தில் போட்டு அவருக்கு ப்ரமோட் பண்ணலான்னாரு. உன்னை ப்ரமோட் பண்ணதுக்கு நீ உனக்கு நட்சத்திர அந்தஸ்து கொடுத்ததுக்கு நீ அவர் மகனுக்கு நீ செஞ்சிட்ட, முடிஞ்சு போச்சு இல்லை? அதுக்கப்புறம் உன் மகன் நீ இது பண்ணணுன்னாக்கா அது எப்படி? அது விஜய் சொன்னாக்க ஏற்றுக்குவாங்களா? விஜய் இப்போ தானே சூப்பர் ஸ்டார் ஆனார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷமாக தான் அவரை பற்றி பேச்சு பெருசாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் ஒரு விமர்சனத்தில் என்ன போட்டாங்கன்னா விஜயை பற்றி, விஜய் ஏன் இந்த மாதிரி போட்டு உயிரை எடுக்கிறாரு, இவர் வர்ற சீன்ஸ் இல்லைன்னா நாங்கள் வெளியில் போய் காஃபி டீ குடிக்கிறதுக்கு போயிடுறோம், அந்த அளவுக்கு எரிச்சலாக இருக்குதுங்கிற அளவுலதெல்லாம் அவர் இருந்தது. இப்போது ஒரு 2-3 வருஷமாக தானே அவர் நட்சத்திர அந்தஸ்துக்காக வந்தார். அவருடைய மகன் வர்ற நேரத்தில் விஜய் பெரிய ஸ்டார் இல்லை. விஜயால் அவரை தூக்கி விட்டுருக்குமாங்கிறது அடுத்த கேள்வி. விஜயவே தூக்கி விட்றதுக்கு ஆள் தேவைப்பட்ட காலத்தில் இவர் கேட்டார். அதை இப்படிலாம் இது பண்ணாக்கா இவர் படத்தை இப்ராஹிம் ராவுத்தர் இல்லைன்னாக்கா விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் சாவுக்கே வரலையே, அவர் வீட்டில் போய் கல்லெடுத்து அடிக்க அவங்க இது பண்ணலாமா, கேட்கலாமா? நான் இல்லைன்னா விஜயகாந்த் வந்திருக்க முடியுமான்னு அவங்க போராடலாமா? ஏற்றுக்குவீங்களா? விஜயகாந்த் விஷயத்தில் எல்லா நடிகர்களுக்கும் நடந்த இதே தான். நிறைய விஷயங்கள் இருக்குது. எம்ஜிஆர் இருந்தபோது எப்படி பல்வேறு விஷயங்கள் வெளியே வராமல் நின்று போச்சோ, ஜெயலலிதா இருந்தபோது எப்படி பல்வேறு விஷயங்கள் இது மாதிரி இந்த சினிமா தொடர்புள்ள ஆசாமிகள் யார் எதுக்கு ஆனாலும் அவங்க பின்னாடி பல மர்மங்கள் இருக்குது. அவர் எதுவுமே நேராக இருக்க மாட்டேங்குது. அது இப்போ அந்த சினிமா துறையை சேர்ந்த சாபக்கணை தான் பண்ணுது. இல்லை, இப்போது வடிவேலு அவர்கள் இதற்கு இரங்கல் தெரிவிக்கணுன்றது கட்டாயம். என்ன கட்டாயம்? எதுக்காக கட்டாயம்? என்னதான் வெளியே போன்னு சொல்லி என்ன ஒழிச்சு கட்டுறதுக்கு நீ முயற்சி பண்ண, நான் எதுக்காக அதுக்காக அழுவணும்? ஓகே, எதுக்காக அழுவணும்?
இல்லை நீ எந்த அளவில் என்ன இல்லை சார், இப்போ எல்லாரும் கேள்வி என்ன எழுப்புறாங்கன்னா, வடிவேலுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வடிவேலை வளர்த்தது விஜயகாந்த் கிடையாது, கிடையவே அப்படின்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. சும்மா அப்புறம் சிவாஜியை கொண்டு வந்து சேர்த்துனது அது தெரியுமா உங்களுக்கு? பராசக்தி படத்தில் சிவாஜியை வந்து போடணும்னு சொன்னது விஜயகாந்த் அவங்க அப்பா தான். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? சேர்த்து எவ்வளோங்களேன். எம்ஜிஆர் வந்து நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த நாடக கம்பெனி வச்சது விஜயகாந்த் அவங்க அப்பா தான். உண்மையா சார்? இவ்வளோ கட்சி வந்து வடிவேலை வளர்த்துனது அவர் தான் போது இதையும் சேர்த்திக்க வேண்டியதானே. இல்லை, அப்போ அவர் கூட நடிச்சவங்களாம் சொல்கிறாங்க. அதான் வடிவேலு அறிமுகப்படுத்தினது தூக்கி விட்டது எல்லாருமே ராஜ்கிரண். விஜயகாந்துக்கு அதுக்கு சம்பந்தம். அவர் வடிவேலு ஃபேமஸ் ஆன பிறகு அவருடைய படங்களில் நடித்தார், அவ்வளோதான். அது கூட சின்ன கவுண்டர் படத்தில் நடிக்கும் போது அவருக்கு கவுண்டமணி தான் அதில் ஃபேமஸாக இருந்தார். கவுண்டமணி ஜோக்கு தான் அதில் பெருசாக இருந்தது, வடிவேல் ஜோக்கு ஒன்றும் பெருசாக இல்லையா அதில். சின்ன கவுண்டர் படத்தில் பூரா வடிவேலு செந்தில் தான். இவருக்கு அதில் ஒன்றும் பெரிய ரோல் இல்லையே. ரஜினிகாந்த் கூடவெல்லாம் நடித்தார். தேவர் மகன் படம் வந்ததுங்க, அதில் தான் வடிவேல் அறிமுகம் பெருசாக வந்தது. ஒரு கை இல்லாத பெரிய பேனரில் வர பெரிய அதில் தான் அவருக்கு வந்து நட்சத்திர அந்தஸ்து கிடைச்சது தேவர் மகனில் தான். அது ஒன்று வடிவேல் எத்தனை பேர் பார்த்தார். அதுக்கப்புறம் தான் அவர் பெருசாக வந்தார். இவர் வளர்த்து விட்டார்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் கேட்டால் சினிமாவை கண்டுபிடிச்சதே விஜயகாந்த் தான் அப்படின்னு கேட்பீங்க, சொல்லுவீங்க மட்டும். அளவு வேணாமா, இது வேண்டாமா? இல்லை, பல படங்களில் ஒன்றா நடித்தாங்கல்ல சார். பல படங்களில் யார் யாரும் நடித்தாங்க. இளையராஜா கூட தான் நடித்தார். இளையராஜா கூட தான் மியூசிக் போட்டார். இளையராஜா மியூசிக் இல்லைன்னா விஜயகாந்த் அது அம்மன் கோயில் கிழக்கையில் போடுற படங்கள்லாம் எப்படி ஓடிச்சு? சின்னமணி கோயிலுங்கிற பாட்டெல்லாம் தான் அவரை தூக்கி விட்டுச்சு. அதுக்காக இளையராஜா வந்து அப்படியே அவர் வீட்டில் போய் எல்லாம் தொண்டர்கள்லாம் வந்து தலைவா நீ இல்லைன்னா கிடையாது போய் நிற்பாங்களா? இளையராஜாவுக்கு வந்து மந்திரி பதவி வாங்கி கொடுத்துருவாங்களா அவங்க கட்சியில்? என்ன பண்ணாங்க? இளையராஜா இல்லைன்னா உண்டா? இப்ராஹிம் ராவுத்தர் இல்லை, அவ்வளோ வேணாங்க. இவனுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு பேர் இருக்குது, இன்றைக்கி வரல அவர் பேரை சொல்லலை. ஆபாவானனுடைய ஓமை வழிகள் தாங்க விஜயகாந்துக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸை கொடுத்த படம். ஆபாவானனை பற்றி யாராவது பேசுகிறீங்களா? 3 படங்க. ஓமை வழிகள், உழவன் மகன், செந்தூரப்பூ ஒரு வருஷம் ஓடிச்சு. ஆபாவானம் படம் விஜயகாந்த் எங்கேயோ கொண்டு போன படம் தான். ஒரு பேர் பேசலையே அதெல்லாம். ஏன்னா ஆபாவானம் காணாமல் போயிடுச்சு. ஓகே, அவங்க கொஞ்சம் பாப்புலராக இருந்தால் அவங்க மேலேயும் இது அவதூறு சொல்லியிருப்பாங்க. இப்போ வடிவேல் பாப்புலராக வடிவேலு பாப்புலராக இருக்கிறவங்க தான் அவர் மேலே யாரெல்லாம் பாப்புலராக இருக்காங்க அவங்க மேலே எல்லாம் அவதூறு பரப்புறது தான் இவங்க வேலையாக இருக்குது. அதனால தான் வடிவேலு விஜய் இப்படி அப்படி விஜய் பாப்புலராக இருக்கிறார், அவர் ஆட்சிக்கு. ஆபாவானன் இல்லைன்னா நீ ஏன் ஆபாவானனை பற்றி பேச மாட்டேங்கிற? ஓமை ஒளிகள் படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எப்பேற்பட்ட படம். செந்தூரப்பூ இன்னைக்கு ஒன்று தமிழ் படத்தில் வந்த ஸ்டண்ட் காட்சிகள் அதை அடிச்சுக்கிறதுக்கு அந்த ஒகேனக்கல் காவிரியில் அப்படியே இந்த கயிறில் தொங்கிக்கிட்டு போகிற அந்த இது தப்பிக்கிற சீனு எப்படி இருக்கும்? தியேட்டரில் கை தள்ளிட்டாங்கல்ல. அபாவானன் தாங்க அது. அபாவானன் அசிங்கப்படுத்தி ஏன் பேசலை? அபாவானன் என்ன செய்தார், என்ன பண்ணார் கேட்க வேண்டியது. ஏன்னா அபாவானன் இப்போ ஃபீல்டில் இல்லை. யார் ஃபீல்டில் இருக்காங்க அவங்க பேரை விஜயகாந்த் பேர் வந்தியா அப்படி சொல்லி அவங்க பேரை கெடுக்கிறதுக்கு தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருடைய ரசிகர்கள் பேரில் அவங்கள பற்றி நீங்கள் எழுதுறதுலாம் என்னன்னு பார்த்தாக்கா, யாரெல்லாம் பாப்புலராக இருக்காங்க அவங்க பேரெல்லாம் விஜயகாந்த் பேரை வச்சு அவர் பேரை குட்டிச்சோர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதான் நம்பிக்கை. இல்லை, வடிவேலை வந்து ஏன் கேள்வி கேட்குறாங்கன்னா, வடிவேல் வந்து அவர் எதுக்கு அப்படி மறைமுகமாக அவர் இருக்கலைங்க, ஓப்பனாக தான் பேசினார். அவர் ஒன்றும் மறைமுகமாக இல்லையே, மக்கள் மத்தியில் பொதுக்கூட்டத்தில் பேசினார், விஜயகாந்தை எதிர்த்து பேசினார். அவர் ஒன்றும் மறைமுகமாக வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் விஜயகாந்தை போடாத, விஜயகாந்த் படத்தை ஃபெயிலியர் ஆக்க அந்த மாதிரி சதி வேலை ஒன்றும் இல்லையே. ஓப்பனாக நான் உன்னை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு எதிர்த்தார். அதில் என்ன தப்பு இருக்குது? ஏன்னா விஜயகாந்த் இருந்தால் நான் எல்லாம் என்ன இப்போ நான்லாம் அவங்க கட்டி பிடிச்சிக்கணுமா விஜயகாந்தை? என்னத்துக்கு பார்க்கணும்? நான் விஜயகாந்த் படம் 3 படம் தான் பார்த்துருக்கேன். இந்த ஓமிய வழிகள்லாம் ஆபாவானே எங்கள் ஊருக்காரருங்கிறதுனால வந்து என்னை போட்டு கூப்பிட்டு போனார். அந்த வகையில் இன்னொன்று இருக்குது. ஆபாவானன் போன்ற ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்காரர்கள்லாம் தூக்கி விட்டது விஜயகாந்த். அந்த ஒரு இது இருக்குது அவர். ஆனால் அந்த 3 படங்கள் தான் விஜயகாந்த் கொடுத்த ஸ்டேட்டஸ் மிக உயர்ந்து. அதே மாதிரி அருண் பாண்டியன் அவர் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தார்? அருண் பாண்டியன் வரலையே. ஏன் அவங்க பேர்லாம்? ஏன்னா இன்றைக்கி அவங்கெல்லாம் இல்லை, ஃபீல்டில் இல்லைன்னாக்க விட்டுற வேண்டியது. ஃபீல்டில் இருக்காங்கன்னா அவங்க விஜயகாந்தை வச்சு அவங்கள ஒழிக்கிறதுக்கு எதாவது இது வழி உண்டா? இதை வச்சுட்டு இதுதான் நடக்குது. மீடியா பண்ணுறது அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை வச்சு ஃபீல்டில் இருக்கவங்க பேரை குட்டிச்சோர் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், இப்போது நீங்கள் சொல்கிறது போல் இந்த கேள்வி வந்து வெறும் சினிமா சார்ந்தவங்களை மட்டும்தான் வருது. அவர் கூட இருந்தாங்களே அரசியலில் எம்எல்ஏவாக இருந்தாங்கல்ல, அவங்களாம் எங்கே போனாங்க?
அந்த மாதிரி சொல்லிச்சுல ஒரு 6 எம்எல்ஏ கட்சி விட்டு போனதில் தான் அவர் மனசு உடஞ்சாருங்க. அவங்க வீட்டில் கண்டெடுத்து அடிக்கிறாரு போய். கூட்டணி பேச வரமாட்டேன்ட்டாங்களேங்க அவர் உயிரோடு இருக்கும்போது. அப்போ இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சியும் போய் கல்லெடுத்து அடிக்க போகிறீங்களா? அவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல போகிறீங்களா? ஏன்னா விஜய் வளர்ந்துட்டாரு, அவரை ஒழிக்கலாம். இதை வச்சு ஒழிக்க முடியுமா? வடிவேல் வளர்ந்துருக்காரு, அவரை ஒழிக்க முடியுமா? அந்த கெட்ட புத்தியில் போகிறது தான். ஏன் இது கூட்டணி வச்சுக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக எதிர்கட்சி ஆளுங்களெல்லாம் பழனிசாமியும் சசிகலாவையோ ஸ்டாலினையோ எல்லாத்தையும் கேவலப்படுத்தி பேச வேண்டியதானே. உங்களால் தாட்டா செத்தாரு சொல்ல வேண்டியதானே. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வளர்ந்தவங்களை வந்து ஒழிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறீங்க, வேற ஒன்றுமே இல்லை. இதுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் கட்சி இருக்கிறதுக்கு மாத்திரம் எனக்கு தெரியும். எந்த அரசியல் கட்சி நீங்கள் பார்த்துக்க வரும் அவங்க எங்கே போவாங்கன்னு தெரியும். அங்கே தான் போயாகணும், அங்கே போவாங்க. ஓகே ஓகே, வேறு வழி இல்லை. வடிவேலை திட்டுவதற்கு காரணம் விஜயகாந்த் மீது உள்ள பாசம் அல்ல, வடிவேல் மீது உள்ள கோபம். வடிவேலை ஒழிக்கிறதுக்கு இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிறது தான். வடிவேல் வரல அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. வடிவேல் வந்து அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாச்சும் பேசி விட்டுருக்கலாம். ஏன் அவங்க அண்ணன் தம்பி 2 பேருமே வரலையே? விஜயகாந்தோடைய அண்ணன் தம்பி யாரும் வரலையே? அதே ஏன் கேட்கல? அவங்க வீட்டில் போய் கண்டெடுத்துட்டீங்க தானே. நாங்கள்லாம் இவ்வளோ இதாக இருக்கிறோம், சொந்த அண்ணன் சொந்த தம்பி, நீ ஏன் தான் வரலன்னு அவங்க வீட்டில் போய் கண்டெடுத்து அடிக்கிறது தானே. ஏன்னா அவங்க தெரியாது. ஒரு நடிகையும் வரலையே, ராதிகா வீட்டில் கண்டெடுத்து அடிக்கிறது தானே. இல்லை, ராதிகா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதை பேசி. போதுமா? போதுமா? எத்தனை படங்களுக்கு 100 படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஒரு 30 நடிகைகளாவது, ஒரு 10 நடிகையாக வந்திருக்க வேணாம். யார் வந்தா? குஷ்பு, சுகன்யா, நளினி 3 பேர் தான் வந்திருக்காங்க. யாரும் 8 கூட பார்க்கலையே. பெரிய நடிகர்கள் கூட யாருங்க வந்தாங்க? பயந்து போய் வந்ததில் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் வந்து மீடியாவுக்கு பண்ண இதில் வந்துட்டு போனாங்க. ரஜினிகாந்த் அவர் எந்த படத்தில் சேர்ந்து நடித்தாங்க? கமல் அவரும் சேர்ந்து எந்த படத்தில் நடித்தாங்க? ஏன் வரணும்? சினிமாவை தொடர்புலையே இல்லையே அவங்க, எதுக்காக வரணும்? இல்லை, ஒரு முன்னாள் நடிகர் சங்க தலைவர் இல்லை, அதனால கூட அப்படி வேணா வரலாம். அதை சொல்லுங்கள். இந்த பாயிண்ட் ரைட். நடிகர் சங்க தலைவர் இந்த நடிகைகளெல்லாம் கூட்டிகிட்டு தான் மலேயா, சிங்கப்பூர் எல்லாம் போனார். அந்த மாதிரி போனால் அந்த நடிகர்கள் கூட வரலையே. பிரகாஷ் ராஜெல்லாம் வரலையே. கட்டாயமாக இது வந்து கிட்டத்தட்ட இதற்கு பின்பாக ஒரு அரசியல் இருக்கு. அரசியலை வச்சு பல பேருடைய பேரை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அது விஜயகாந்த் மேலே அனுதாபம் நான் சொல்ல மாட்டேன். விஜயகாந்த் பேரை சொல்லி யார் யார் பேரை கெடுக்க முடியுமோ அதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. விஜயகாந்தை பயன்படுத்துகிறாங்க. அது பிரேமலதா பார்த்துக்கணும், யோசிக்கணும். கட்டாயம் சார், ரொம்ப நன்றி. ஒரு நீண்ட உரையாடல், மிக தெளிவான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. உங்கள் கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் மிக்க நன்றி.